கடலூர் சிப்காட் பகுதியில் இயங்கி வந்த தொழிற்சாலையின் சுவர் இடிந்து விழுந்து 2 பெண்கள் உயிரிழந்த விவகாரத்தில் இழப்பீடு வழங்குவது தொடர்பாக தொழிற்சாலை நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என அவர்கள் தரப்பில் கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. கடலூர் சிப்காட் பகுதியில் இயங்கி வர தனியார் தொழிற்சாலையில் ஒன்றான இந்தியா பாஸ்பேட் அப்படின்ற ஒரு தொழிற்சாலையில பார்த்தோம் அப்படின்னா, நேற்று கட்டுமான பணியில ஈடுபட்டிருந்த போது ஒரு சுவர் இடிந்து விழுந்து 2 பெண்கள் அதுல உயிரிழந்தாங்க. இது தொடர்பாக கடலூர் முதுநகர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு இருக்க அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, தமிழக அரசு இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு நேற்று அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தொழிற்சாலை நிர்வாகம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், மேலும் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து உறவினர்கள் உடலை வாங்க மறுத்த நிலையில தற்போது பார்த்தோம் அப்படின்னா, கடலூர் வட்டாட்சியர் மகேஷ் தலைமையில ஒரு அமைதி பேச்சுவார்த்தையானது நடைபெற்று இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில தொழிற்சாலை நிர்வாகம், காவல்துறையினர் மற்றும் அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட அனைவரும் கலந்திருக்கிறாங்க. அவங்க அந்த உயிரிழந்தவருடைய குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், மேலும் உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா ஒருவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு அந்த தொழிற்சாலையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறாங்க. இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்து இருக்கிற நிலையில தற்போது பார்த்தோம் அப்படின்னா 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு தருவதற்கு தொழிற்சாலை நிர்வாகம் சம்மதித்திருப்பதாக தெரிய வருகிறது. இதற்கு அவர்கள் இன்னும் ஒப்புக்கொள்ளாமல் கூடுதல் இழப்பீடு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை ஒரு சுமூக முடிவு ஏற்பட்டால் மட்டுமே இறந்தவர்களுடைய உடலை பெற்றுக் கொள்வோம் என்று அந்த இறந்தவர்களுடைய உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.